அமெரிக்க கண் மருத்துவ அகாடமி. இந்த கண்களின் மூலமாகத்தான் நாம் உலகத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நம் கண்கள் அவற்றின் சிறந்த நிலையில் இருக்காது. மேலும் அவற்றுக்கு கவனிப்பு தேவைப்படுகின்றது. கண்புரை நோய், நீரிழிவு விழித்திரை நோய். நம் கண்கள் மேகமூட்டமாகலாம், நாம் கருமையான புள்ளிகளை பார்க்கலாம். குளுக்கோமா, ஒளிக்குவிய சிதைவு நோய். நாம் பக்கவாட்டில் அல்லது மையத்தில் பார்வையை இழக்க நேரிடலாம். ஆனால் ஆரம்ப கட்டங்களில் இந்த பிரச்சனைகளுக்கான எந்த அறிகுறிகளையும் நாம் கவனிக்காமல் இருக்கலாம். அவை போதுமான அளவு ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டு சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் அவை குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடும். அதனால் தான் உங்களுக்கு அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கண் மருத்துவர்களிடம் வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்வது முக்கியம். இந்த பரிசோதனைகளில் கண் மருத்துவர்கள் நம்மால் சொந்தமாக பார்க்க முடியாத ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிந்து நம் கண்கள் மீண்டும் ஆரோக்கியமாக இருக்க உதவ முடியும். எனவே காத்திருக்க வேண்டாம். வழக்கமான கண் பரிசோதனைகளை, குறிப்பாக உங்கள் கண்கள் மாறத் தொடங்கும் 40 வயதை எட்டும் போது மேற்கொள்ளுங்கள். நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் அல்லது பரம்பரையாக கண் நோய் உள்ளவர்கள் விரைவில் செல்ல வேண்டியிருக்கும். இது உங்கள் கடைசி காலம் வரை உங்கள் கண்களை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க உதவும். அமெரிக்க கண் மருத்துவ அகாடமி. பார்வையை பாதுகாத்தல், வாழ்வினை வலுப்படுத்தல். அமெரிக்க கண் மருத்துவ அகாடமி வயதுடன் தொடர்புடைய ஒளிக்குவிய சிதைவு நோய் பார்வையானது எமது வாழ்வின் மிகவும் இன்றியமையாத பாகமாகும். நாம் அனுபவிப்பவற்றில் அதிகமானவை தெளிவாக பார்க்கும் இயலுமையிலேயே தங்கியுள்ளது. உங்களது பார்வை குறைய ஆரம்பித்தால் அது அதிக பதற்றத்தை உண்டாக்கும். உங்களது பார்வையை எது பாதிக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்வது மனநிம்மதியை கொண்டுவரும் முதலாவது படிமுறையாகும். 65 வயதிற்கு மேற்பட்டவர்களிடையே பார்வை இழப்பு ஏற்படுவதற்கான பிரதான காரணங்களில் ஒன்று வயதுடன் தொடர்புடைய ஒளிக்குவிய சிதைவு நோய் ஆகும். இது AMD எனவும் அழைக்கப்படுகின்றது. உங்களது பார்வையை எவ்வாறு AMD பாதிக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு கண் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒளிக்கதிர்கள் வில்லை வழியாக கண்ணுக்குள் நுழைகின்றன. இந்த ஒளிக்கதிர்கள் கண்ணின் பின்புறத்தில் உள்ள ஒளியை உணரும் விழித்திரையில் குவிக்கப்படுகின்றன. விழித்திரையில் புற விழித்திரை மற்றும் ஒளிக்குவியம் என 2 பகுதிகள் உள்ளன. ஒளிக்குவியம் என்பது விழித்திரையின் மையத்தில் உள்ள ஒரு சிறிய பகுதியாகும். புற விழித்திரை என்பது ஒளிக்குவியத்தை சுற்றியுள்ள அகலமான பகுதியாகும். புற விழித்திரை நமக்கு நமது பக்கவாட்டு அல்லது அகலமான கோண பார்வையை அளிக்கிறது. ஒளிக்குவியம் நமக்கு நமது துல்லியமான பார்வையை அளிக்கிறது. மேலும் விவரங்களை தெளிவாக காண அனுமதிக்கிறது. வாகனம் ஓட்டுதல், வாசித்தல் அல்லது ஒரு முகத்தை அடையாளம் காணுதல் போன்ற விடயங்களை மேற்கொள்ள உதவுகிறது. வயதுடன் தொடர்புடைய ஒளிக்குவிய சிதைவு நோய் அல்லது AMD என்பது ஒளிக்குவியத்தின் சிதைவு ஆகும். ஒளிக்குவியம் சரியாக செயல்படாத போது உங்கள் மைய பார்வை மங்கல்தன்மை, இருண்ட பகுதிகள் அல்லது சிதைவு ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம். வயதாகும் போது இந்த நிலை பலரை பாதிக்கிறது. AMDயில் 2 வடிவங்கள் உள்ளன. ஒன்று வறண்ட அல்லது அட்ரோபிக் வடிவம் ஆகும். மற்றையது ஈரமான அல்லது எக்ஸியூடேட்டிவ் வடிவம் ஆகும். AMD உள்ளவர்களில் 10 பேரில் 9 பேருக்கு இந்த வறண்ட வடிவம் உள்ளது. விழித்திரை பல அடுக்குகளால் ஆனது. அவை ஒன்றாக இணைக்கப்பட்டு மென்மையான மேற்பரப்பில் அமைந்துள்ளன. இந்த அடுக்குகள் ஒன்றாக வேலை செய்வதால் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. AMD-ஆல் பாதிக்கப்பட்டவர்களில் விழித்திரையின் அடியில் உள்ள RPE என்று அழைக்கப்படும் அடுக்கு, ட்ரூசன் எனப்படும் படிவுகளாலும் வயது தொடர்பான பிற மாற்றங்களாலும் பாதிக்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் பார்வை இழப்பை ஏற்படுத்தலாம். உங்கள் பார்வையை கண்காணிப்பதற்கான ஒரு அடிப்படையான ஆனால் முக்கியமான கருவி ஆம்ஸ்லர் கிர்ட் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் மைய பார்வையில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என்று பார்க்க அதை நீங்கள் வீட்டிலேயே பயன்படுத்தலாம். நன்கு ஒளியூட்டப்பட்ட பகுதியில் அமர்ந்து வசதியான நிலையில் கிர்டை உங்களிடமிருந்து விலக்கி பிடிக்க வேண்டும். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் அதை அணிந்திருக்க வேண்டும். ஒரு கண்ணை மூடி கிர்டின் மையத்தில் உள்ள புள்ளியை நேரடியாக பார்க்கவும். உங்கள் பக்கவாட்டு அல்லது புற பார்வையில் உள்ள கோடுகளின் வடிவத்தில் கவனம் செலுத்தவும். பின்னர் மற்ற கண்ணிலும் அதையே செய்யவும். பொதுவாக AMD காரணமாக ஏற்படும் ஒரு பார்வை கோளாறு சில நேர்கோடுகளை அலை அலையாகவோ அல்லது மங்கலாகவோ தோன்றச் செய்யும்.
கிர்டின் சில பகுதிகள் இருட்டாகவோ அல்லது காலியாகவோ கூட தோன்றலாம். கிர்டில் ஏதேனும் புதிய மாற்றங்களை நீங்கள் கவனித்தால் உடனடியாக உங்கள் கண் மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும். வறண்ட ஏஎம்டி இருக்கும்போது ஆம்ஸ்லர் கிர்டில் மாற்றங்களை கவனிப்பது ஈரமான ஏஎம்டி உருவாகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஈரமான ஏஎம்டி இல் ஒளிக்குவியத்தின் பின்னால் உள்ள விழித்திரை அடுக்குகளின் கீழ் அசாதாரண இரத்த நாளங்கள் வளரத் தொடங்குகின்றன. இந்த இரத்த நாளங்கள் திரவத்தை கசியவிடுகின்றன அல்லது இரத்தப்போக்கு ஏற்படுத்துகின்றன. இது மைய பார்வையை மேலும் மங்கலாக்குகிறது அல்லது சிதைக்கிறது. ஒளிக்குவிய சிதைவு உள்ளவர்களில் சுமார் 10 ஒருவருக்கு ஈரமான வடிவம் உள்ளது. உங்கள் கண் மருத்துவர் உங்களுக்கு ஒளிக்குவிய சிதைவு இருப்பதாக நினைத்தால் அவர் உங்கள் ஒளிக்குவியத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய நோயறிதல் சோதனைகளை மேற்கொள்வார். உங்களுக்கு உள்ள ஏஎம்டி வடிவம் மற்றும் பிற காரணிகளை பொறுத்து உங்கள் பார்வையை பாதுகாக்க அடுத்த படிமுறைகள் என்ன என்பதை உங்கள் கண் மருத்துவர் தீர்மானிப்பார். ஏஎம்டியை முன்கூட்டியே கண்டறிவது பார்வை இழப்பை குறைப்பதற்கு மிக முக்கியமானது. சில சமயங்களில் சிகிச்சையானது பார்வையை மேம்படுத்தலாம். உங்கள் கண்கள் அல்லது உங்கள் பார்வை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது கவலைகள் இருந்தால் அவற்றை கொண்டு வர தயங்க வேண்டாம். உங்கள் கண் மருத்துவர் உங்கள் பார்வையை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். அமெரிக்க கண் மருத்துவ அகாடமி பார்வையை பாதுகாத்தல், வாழ்வினை வலுப்படுத்தல். நான் அழகுசாதன பொருட்களை வாங்கிய தொடுவிலைகளை பாருங்கள். நான் உள்ளே சென்று அவற்றை வாங்கினேன். எனக்கு மருந்து சீட்டு தேவையில்லை என்றார்கள். அது மிகவும் எளிதாக இருந்தது. அது என் கண்களை அழகாக காட்டுகின்றன. அலங்கார தொடுவில்லைகளால் சேதமடைந்த என் கண்ணின் புகைப்படம். இல்லையா? இப்பொழுது என்ன? இங்கே நன்றாக இருக்கிறதா அல்லது அங்கே நன்றாக இருக்கிறதா? உங்களுக்கு தெளிவான பார்வை இருந்த பொழுதிலும் எந்த ஒரு தொடுவில்லையும் கொள்ளளவு செய்ய முன்னர் கண் பரிசோதனை ஒன்றை மேற்கொள்ளுங்கள். மருந்து சீட்டு இல்லாமல் வழி இல்லை. மருந்து சீட்டு இல்லாமல் தொடுவில்லைகளை வாங்க வேண்டாம். கண்ணின் வெள்ளை பகுதியில் உடைந்த இரத்த நாளத்தை பார்ப்பது கவலை அளிக்கலாம். ஆனாலும் இது உண்மையில் ஒரு பொதுவான சிறிய நிகழ்வு மற்றும் கிட்டத்தட்ட எப்போதும் தானாகவே குணமாகிவிடும். உடைந்த இரத்த நாளம் பார்வையை பாதிக்கவில்லை மற்றும் வலியை ஏற்படுத்தவில்லை என்றால் அது பெரும்பாலும் தீங்கற்றது. கண்ணின் மேற்பரப்பில் உள்ள உடைந்த இரத்த நாளம் துணை வெண்படல இரத்த கசிவு சப்கன்ஜக்டிவல் ஹெமரேஜ் என்று அழைக்கப்படுகிறது. இது தோலில் ஏற்படும் சாதாரண காயத்தை போன்று கண்ணில் ஏற்பட்ட காயம் ஆகும். சிவப்பு நிறம் என்பது விழி வெண்படலத்திற்கு அடியில் உள்ள இரத்தம் ஆகும். விழி வெண்படலம் என்பது கண்ணின் வெள்ளை பகுதியை மூடும் தெளிவான சவ்வு ஆகும். மிகவும் பொதுவான காரணங்கள் இருமல், தும்மல், சிரமப்படுதல் அல்லது நரம்புகளில் இரத்த அழுத்தம் தற்காலிகமாக உயர்த்தல் போன்ற செயல் துணை வெண்படல இரத்த கசிவிற்கு காரணமாகும். துணை வெண்படல இரத்த கசிவு கண்ணில் ஏற்படும் அதிர்ச்சி காரணமாகவும் ஏற்படலாம். கண்ணை தீவிரமாக தேய்த்தல் போன்ற சிறிய அதிர்ச்சி கூட ஒரு காரணமாகும். துணை வெண்படல இரத்த கசிவு ஏற்படுவதற்கான மற்ற பொதுவான ஆனால் அரிதான காரணங்களில் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் ஆஸ்பிரின் அல்லது இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகள் போன்ற சில மருந்துகளின் அதிகப்படியான அளவு ஆகியவை அடங்கும். இவை உடலின் இரத்தப்போக்கு வழிமுறைகளை பாதிக்கின்றன. வேறு எந்த அறிகுறிகளும் அல்லது காயமும் இல்லை என்றால் துணை வெண்படல இரத்த கசிவுக்கு பொதுவாக சிகிச்சை தேவையில்லை. காலப்போக்கில் இரத்த புள்ளி தானாகவே நீங்கிவிடும். இது இரத்த புள்ளியின் அளவை பொறுத்து சில நாட்கள் அல்லது வாரங்கள் ஆகலாம். உங்கள் கண் எரிச்சலாக இருந்தால் உங்கள் கண் மருத்துவர் கடைகளில் கிடைக்கும் செயற்கை கண்ணீரை பயன்படுத்த பரிந்துரைக்கலாம். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அல்லது அதிகப்படியான துணை வெண்படல இரத்த கசிவு ஏற்பட்டால் உங்கள் கண்களை பரிசோதிக்க, உங்கள் ஆபத்து காரணிகளை மதிப்பிட மற்றும் தேவைப்பட்டால் பொருத்தமான சோதனைகளை மேற்கொள்ள நீங்கள் உங்கள் கண் மருத்துவருடன் ஒரு சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும். நம் அனைவரில் மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கும் ஒரு சிக்கலை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். வறண்ட கண். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வறண்ட கண் அறிகுறிகள் இல்லை. சில சமயங்களில் எனக்கு எரிச்சல் ஏற்பட்டு வழக்கத்தை விட அதிகமாக கண்ணீர் வரும், அல்லது அது சிவந்து கூத்தலாம். சில சமயங்களில் நான் ஒரு சூடான பாலைவன மணல் புயலில் இருப்பது போல் உணர்கின்றேன். வறண்ட கண் ஏற்படுவதற்கு ஒவ்வாமை, காற்று மாசுபாடு, ஆஸ்துமா மருந்துகள், கணினியை பார்ப்பதில் அதிக நேரம் செலவிடுவது மற்றும் இன்னும் பல என நிறைய காரணங்கள் உள்ளன. நான் சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் கடந்து வந்தேன்.
அதிர்ஷ்டவசமாக அறிகுறிகளை விரைவாக எளிதாக்க உதவும் நிறைய DIY தீர்வுகள் உள்ளன. நம் பெரும்பாலானோருக்கு ஒரு சில எளிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் போதுமானதாக இருக்கும். இந்த எளிய மாற்றங்கள் பலனளிக்கவில்லை என்றால், உங்கள் கண் சிவந்து வலியுடன் இருந்தால் உடனடியாக உங்கள் கண் மருத்துவரை சந்திக்கவும். வறண்ட கண் என்பது நம் உடலில் வேறு ஏதோ நடக்கிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். மேலும் அறியவும், வறண்ட கண்ணுக்கு விடை கொடுக்கவும் அமெரிக்க கண் மருத்துவ அகாடமி ஐஸ்மார்ட் இணையதளத்தை பார்வையிடவும். பார்வை என்பது கண்ணின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் மூளைக்கும் இடையிலான தொடர்பின் விளைவாகும். இயற்கையான வில்லை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பொறுத்து பார்வையின் தரம் அதிகமாக இருக்கும். இந்த வெளிப்படையான மற்றும் நெகிழ்வான பாகமானது கருவிழிக்கு பின்னால் உள்ள பொதியுறையினுள் அமைந்துள்ளதுடன் ஜோனுலர் ஃபைபர்ஸ் போன்ற இழைகளால் நிலைப்படுத்தப்படுகிறது. ஆரோக்கியமான கண்ணில் ஒளிக்கதிர்கள் படிக வில்லை வழியாக தடையின்றி சென்று கண்ணின் பின்புறத்தில் உள்ள விழித்திரையில் நேரடியாக குவியும் போது தெளிவான மற்றும் பிரகாசமான படத்தை காண முடியும். வயது ஆக ஆக படிக வில்லை தடித்து குறைவான வெளிப்படைத்தன்மையுடன் மாறுகிறது. இதனால் ஒளி உள்ளே செல்வது தடுக்கப்படுகிறது. படிக வில்லையின் இந்த மங்கல் கண்புரை நோய் என்று அழைக்கப்படுகிறது. இது படிப்படியாக பார்வை குறைவதற்கும் சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் முற்றிலும் பார்வை இழப்பதற்கும் வழிவகுக்கிறது. கண்புரைக்கு சிகிச்சையளிப்பதற்கான ஒரே பயனுள்ள வழி மங்கிப்போன இயற்கையான வில்லையை அகற்றி அதற்கு பதிலாக உள்விழி கண்ணாடி வில்லை IOL எனப்படும் தெளிவான உள்வைப்பை மாறுவது மட்டுமே. கண்புரை அறுவை சிகிச்சை என்பது உலகம் முழுவதும் பாதுகாப்பான மற்றும் மிகவும் பொதுவான அறுவை சிகிச்சை முறைகளில் ஒன்றாகும். இது பொதுவாக வெளிநோயாளர் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அறுவை சிகிச்சை வெண்படலம், விழிவெண்படலம், கருவிழி மற்றும் படிக வில்லை ஆகியவற்றை கொண்ட கண்ணின் முன்பகுதியில் மேற்கொள்ளப்படுகிறது. வெண்படலம், விழிவெண்படலம், கருவிழி, கண்புரை நோய் அறுவை சிகிச்சை. பொதியுறை பைகளால் சூழப்பட்ட கண்புரை மேகமூட்டப்பட்ட படிக வில்லை அறுவை சிகிச்சை செயல்முறை பொதுவாக 15 முதல் 30 நிமிடங்கள் வரை எடுக்கும் மற்றும் வலியற்றதாகும். பொதுவாக குறிப்பிட்ட உறுப்பினை மாத்திரம் விரைக்கச் செய்யும் மயக்க மருந்து பயன்படுத்தப்படுகிறது. பொதுவான வடிவம் என்னவென்றால், அறுவை சிகிச்சைக்கு முன் கண்ணில் நேரடியாக பயன்படுத்தப்படும் கண் சொட்டு மருந்துகளே ஆகும். முதலில் விழிவெண்படலம் மற்றும் வெண்படலச் சந்திப்பில் சுமார் 2 மில்லிமீட்டர் கீறலை அறுவை சிகிச்சை நிபுணர் செய்கிறார். இந்த கீறல் வழியாக உள்விழி கண்ணாடி வில்லை IOL செருகப்படும். பின்னர் அறுவை சிகிச்சை கருவிகளை கொண்டு கையாளுவதற்கு ஏதுவாக 1 அல்லது 2 மேலதிக நுண்கீறல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. உள்விழி திசு பாதுகாப்பு. அடுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் OVD எனப்படும் ஜெல்லி போன்ற ஒளி ஊடுபுகும் பொருளை முன்பகுதியில் பயன்படுத்துவார். இந்த பொருள் கண்ணின் உள் அமைப்புகளை பாதுகாக்கிறது மற்றும் அறுவை சிகிச்சை கருவிகளை கொண்டு கையாளுவதற்கு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இடவசதியை உருவாக்குகிறது. பின்னர் அறுவை சிகிச்சை நிபுணர் லென்ஸ் அமைந்துள்ள பொதியுறையை கவனமாக திறந்து சுமார் 5.5 மில்லிமீட்டர் அளவில் ஒரு வட்டமான தொடர்ச்சியான திறப்பை உருவாக்குகிறார். இந்த திறப்பு பொதியுறையை அகற்றாமல் கண்புரை வில்லையை அகற்ற அனுமதிக்கிறது.
அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் ஒன்றை பயன்படுத்தி மங்கிப்போன வில்லை உடைக்கப்பட்டு உறிஞ்சுதல் மூலம் மெதுவாக அகற்றப்படுகிறது. இதனால் தெளிவான பொதியுறை எஞ்சியிருக்கிறது. கண்புரை வில்லையை அகற்றிய பின் காணப்படும் சிவப்பு நிறம் கண்ணின் விழித்திரையில் இருந்து ஒளியின் செம்மஞ்சள் நிற பிரதிபலிப்பின் விளைவாகும். உள்விழி கண்ணாடி வில்லை உள்வைப்பு IOL இம்ப்ளான்ட். இறுதியாக தெளிவான செயற்கை வில்லை ஒரு உட்செலுத்தியை பயன்படுத்தி உள்வைக்கப்படுகிறது. உள்விழி கண்ணாடி வில்லை மெதுவாக பொதியுறைக்குள் விரிந்து அகற்றப்பட்ட இயற்கையான வில்லைக்கு பதிலாகிறது. உள்வைக்கப்பட்ட உள்விழி கண்ணாடி வில்லை கண்ணில் நிலை நிறுத்தப்பட்டு மையப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மேலும் அது கண்ணுக்கு தெரிவதுமில்லை, உணரப்படுவதுமில்லை. கீறல்கள் தானாகவே மூடிக்கொள்பவை ஆகும். இந்த உள்விழி கண்ணாடி வில்லை இயற்கையான ஆரோக்கியமான வில்லையின் முக்கிய செயல்பாடுகளை வழங்குகிறது. இது நோயாளியை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தூரங்களில் மீண்டும் தெளிவாக பார்க்க உதவுகிறது. 3 வெவ்வேறு தொலைவுகளிலிருந்து பார்க்கக்கூடிய வில்லைகள் போன்ற நவீன உள்விழி கண்ணாடி வில்லைகள் அருகாமை, இடைநிலை மற்றும் தொலைதூரங்களில் நல்ல பார்வையை வழங்குகின்றன. இது நோயாளிகளுக்கு இனிமேல் கண்ணாடிகள் தேவைப்படாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பை அளிக்கிறது.